தங்கம் வேண்டாம், தண்ணி தாருங்கள். இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் வாக்கு செலுத்துகிறது யாருக்கு, எதற்காக செலுத்துகிறோம் என்று ஒரு நொடி யோசித்து பார்த்து செலுத்துங்கள். இத்தனை ஆண்டுகள் ஓட்டை போட்டீர்களே, இந்த நாட்டை அவர்கள் என்ன நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்துங்கள். மாற்றி மாற்றி வாக்கு செலுத்தி உங்கள் வாழ்க்கை நிலையில் என்ன மாறுதலை கண்டீர்கள் என்று யோசிச்சு பாருங்கள். அதே வறுமை ஏழ்மையில் தான் இருக்கிறீர்கள். அதே ஏழ்மைதான். 1000 ரூபாய் வாங்கினீர்கள் மகளிர், இந்த முறை 2000 தருகிறேன் என்கிறார்கள். ஏன், என்னானது? 1000 ரூபாய் இருந்து 2000 ரூபாய் வாங்குற வறுமை வளர்ந்திருக்கிறது. அவ்வளவுதான். நாட்டின் கடன் 10.5 லட்சம் கோடி. ஏன் நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் வந்தது என்று யாராவது ஒருவர் திமுக தலைவர்களை பார்த்து கேளுங்கள். இந்த கடனை வாங்கி நீங்கள் அந்த நாட்டுக்கு செய்த ஒரே ஒரு நல்லதை சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள். கல்வியை தரம் உயர்த்தி கொடுத்தீர்களா, இல்ல மருத்துவத்தை தரம் உயர்த்தி தந்தீர்களா, தூய குடிநீரை எங்களுக்கு குடிக்க தந்தீர்களா, படித்த பிள்ளைகள் எங்களுக்கு வேலை தந்தீர்களா, பயணிக்க நல்ல போக்குவரத்தை தந்தீர்களா, எரிக்க தடையற்ற மின்சாரம் தந்தீர்களா? என்ன தந்தீர்கள்? இலவசமாக தருகிற ரேஷன் அரிசியாவது தரமாக தந்தீர்களா? எதை தந்தீர்கள்? பிறகு எதற்காக 10 லட்சம் கோடி கடன்? எதற்காக? தாலிக்கு அறப்பவன் தங்கம் தந்ததை சாதனை என்று பேசினீர்களே, குடிக்க வைத்து 20 லட்சம் பெண்களின் தாலி அறுத்தீர்களே, அந்த சாதனையை ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள்? ஏன்? சாராயம் வித்து வருகிற காசை வைத்து ஒரு நாடு தன் அரசை நடத்தும் என்பது எவ்வளவு அவமானகரமானது என்று பாருங்கள். என்ன வளம் இந்த நாட்டில் இல்லை? ஏன் சாராய வளத்தை நாடுகிறது? ஒரு வீட்டின் தகப்பன் தன் பிள்ளைகளை குடிக்க வைத்து அவர்கள் குடித்து குடிக்கிற காசில் குடும்பத்தை நடத்துவானா, வீட்டை நடத்துவானா? அப்ப நாட்டை ஆளுகிற தலைவன் நாட்டு மக்கள் குடித்து கொடுக்கிற காசை வைத்து நாட்டை வழிநடத்துகிறான், ஆளுகிறான், அரசை நடத்துகிறான் என்பதை எப்படி அறிவு சமூகம் பொறுத்துக் கொள்கிறது, சகித்துக் கொள்கிறது? எப்படி? சாராயம் வித்து உங்களுக்கு ஆண்டுக்கு 50,000 கோடி தானே கிடைக்கிறது. பால் விற்பதில் 3 லட்சம் கோடி கிடைக்கிறதே. இந்த சாராயத்தை மூடிவிட்டு பால் பொருளாதாரத்திற்கு, பால் வருவாய்க்கு வருவதில் என்ன உங்களுக்கு தயக்கம்? என்ன பிரச்சனை? சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். ஆடு மாடு வளர்த்து அதிலிருந்து பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அதிலிருந்து பொருளாதாரத்தை பெருக்கி நாட்டை வளப்படுத்த உங்களுக்கு என்ன பிரச்சனை? டென்மார்க், பிரேசில், ஆஸ்திரேலியா இந்த நாடுகளெல்லாம் பால் வளத்தை வைத்துக் கொண்டு சிறப்பாக வாழவில்லையா? நாட்டின் பிரதமர் பேசியதை நீங்கள் கேட்கவில்லையா? நான் உங்கள் மகன் போட்டு காட்டினேனே, திருவெளிபுத்தூரில் போட்டு காட்டியிருக்கிறேன். வலையொலியில் இருக்கிறது. திருவெளிபுத்தூர் சீமான் ஸ்பீச்சில் போடுங்கள், வலையொலியில் வருகிறது. பால் பொருளாதாரம் எவ்வளவு இருக்கிறது என்று. மாத்தி மாத்தி வாக்கு செலுத்தி, மாத்தி மாத்தி வாக்கு செலுத்தி வாழ்க்கை நில மாறலையே. என்ன சொல்லி ஏது சொல்லி மண்டையில ஏறலையே. கற்றறிவும் பட்டறிவும் எங்கேதான் போச்சு? என்னோட மக்களுக்கு என்னதாச்சு? ஐயோ, என்னோட மக்களுக்கு என்னதாச்சு? நாடாண்ட வம்சமீது நாதியற்று நிக்கிதையா, பாடா பாராண்ட பரம்பரைதான் பரிதவிச்சு கிடக்குதையா. கேடுகட்ட கூட்டத்திடம் நாடு சிக்கி தவிக்குதையா. நல்லாட்சி எப்ப வரும்? ஏஞ்சனமும் எங்குதையா. மாத்தணும்னு எண்ணம் இருக்கு, அதுக்கு விவசாயி சின்னம் இருக்கு. ஓட்ட அதுல போட்டா இந்த அநியாயம் முடியும். நல்ல அதிகால விடியும், நல்ல அதிகால விடியும்.